ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே பிரியாணிக்கு தாளிக்கிற தேவையான கொஞ்சம் சோம்பு, ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, கல்பாசி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளியை போட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா கீரி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மஷ்ரூமை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு, உங்களுக்கு குட்டியாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை ஒரு மஷ்ரூமை ஒரு 3 சைஸாகவும் இல்லை 4 சைஸாகவும் கூட நீங்கள் நறுக்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நான் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பிரியாணி மசாலா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா மஷ்ரூமில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா வேகும் மஷ்ரூம். அப்போ தான் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். அப்போ ஒரு சின்ன கப் சைஸில் கர்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் நான் ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். 1 கப் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒட்டை வடிகட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு இந்த நல்லா மஷ்ரூம் வெந்த பிறகு நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா இதையும் நல்லா கொதிக்க வச்ச பிறகு தண்ணியை நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு குக்கரில் ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் குக்கருக்கு தேவைப்படுற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு விசில் லாங் விசில் விட்டு இறக்கிடுவேன். நீங்கள் 2 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டு நல்லா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ண பிறகு நல்லா ப்ரெஷர் குக்கரை அடங்கின பிறகு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் விட்டு கிளறிக்கலாம். நான் நெய் போடலை, ஏன்னா ஆல்ரெடி தாளிப்புலேயே நான் நெய் போட்டுட்டேன், அதனால் நெய் போடலை. நீங்கள் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் ஆனியன் பச்சடி இல்லை கிரேவி கூட, சிக்கன் கிரேவி, இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.